two inclined frictionless track. ரெண்டும் frictionless track. One gradual, other steep meet at A. இது gradual போகுது, steep கீழே இருந்துச்சு. இது வந்து from A, steep meet at A. A ல இருந்து ஒன்னு gradual, ஒன்னு steep. Okay. From where two stones were allowed to slide down from rest. இங்க இருந்து ரெண்டு ஸ்டோனையும் we allowed them to fall at the same time. Okay. One on each track. Okay. Will the stone reach the bottom at the same time? Question, first question. ரெண்டும் ஒரே டைம்ல போகுமா? Question தான். அடுத்தது will they reach there with same speed? ரெண்டாவது question. ரெண்டும் ஒரே ஸ்பீட்ல போகுமா? அடுத்தது where are the speed and time taken by what are the value கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். சரி, இப்போ நான் உனக்கு காமனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லிடுறேன். ரெண்டுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் சேம் ஹைட்ஸ், ரெண்டுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி சேம், ரெண்டும் ஃபைனலா வந்து சேர போறது அதே ஹைட்டு. அப்ப என்ன சொல்லலாமா? இது அண்டர்ஸ்டாண்டிங்லயே சொல்லிடுறேன். ரெண்டுடைய வெலாசிட்டியும் ஈக்குவலா தான் இருந்திருக்கும். when reached the ground both will hit the ground with the same velocity. ஆனால் டைம் இது t1 வச்சுக்கலாம், இத t2 வச்சேன்னா நீயே சொல்லு. t2 ஃபாஸ்டர், குயிக்கா போயிடுச்சு, ஏன்னா ஸ்ட்ரீப்பரா இருந்துச்சு. t1 இதெல்லாம் நம்ம தியரிட்டிக்கலா கண்டுபிடிச்ச டேட்டா. ஆனா நம்ம அக்யூரேட்டா கண்டுபிடிக்கணும்னா மேத்தமெட்டிக்கலா நம்ம போறோம். இப்போ ஒரு கொஸ்டின், ஏன்டா இது கீழே போகுது சார்? டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ ஒரு காம்பனன்ட் ஆஃப் வெயிட் ஆட் பண்ணுச்சு. அப்போ இதை நான் காம்பனண்டா இந்த டயக்ராம்லயே போட்டுறேன், நல்ல கவனமா கவனிக்கணும். இதுதான் வெயிட் ஆஃப் த பிளாக். இந்த வெயிட்டை ரெண்டு காம்பனண்டா பிரிச்சிடலாம். இது பெர்பெண்டிகுலரா போடணும். இது ஒரு காம்பனன்ட், இது ஒரு காம்பனன்ட். ரெண்டு காம்பனண்டா பிரிச்சிட்டோமா? இது mg, இது mg, இது இந்த ஆங்கிள் தீட்டான்னா நல்லா கவனிக்கணும். இந்த ஆங்கிள் 90, இது தீட்டா. அப்போ இது mg cos தீட்டா, இது mg sin தீட்டா. என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். this is the net downward force mg sin theta. இதுல friction இல்ல. அப்போ force is mg sin theta 1, first case மட்டும் எடுக்கிறோம், which is equal to ma. அப்போ in first case acceleration is g sin theta 1. உனக்கு வெலாசிட்டி வேணும், டைம் வேணும். சரியா? ரெண்டுக்குமே நம்மகிட்ட இருக்க ஃபார்முலா தான். டைமுக்கான ஃபார்முலா எடுத்துக்குவோம், அடுத்தது வெலாசிட்டிக்கான ஃபார்முலா எடுத்துக்குவோம். சரியா? ஸோ டைம் உனக்கு ஏ தெரிஞ்சிச்சு, இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு தெரிஞ்சிச்சு, ஃபைனல் வெலாசிட்டி சேம்னு எடுத்துக்கலாம். அல்ல என்ன டி தானே வேணும். ஃபைனல் வெலாசிட்டி சேம் நான் ஒன்று சொன்னேன், நான் ப்ராக்டிக்கலா செய்யறப்போ உனக்கு அப்புறம் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலி அது கூட இன்னும் ஈஸி மெத்தட். ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் எடுத்தேன்னு வைய, இன்னும் ரொம்ப ஃபாஸ்டா கூட இந்த சம்ம போட்டு முடிச்சிடலாம். சரி, அப்படி வேண்டாம், நம்ம ஃபைனல் வெலாசிட்டி எடுக்காமலே டைமை கண்டுபிடிச்சிடலாம். என்ன எடுக்கலாம்? s is equal to ut plus half at square. ut அப்ப ஃபைனல் வெலாசிட்டி தெரியாது. s equal to SAB. Okay. ut 0 தானே, plus half a t square. அப்ப t squared will be 2 into AB by 2AB. S என்றது AB டா கண்ணு, AB by acceleration, அதான் A1 equal to G sin theta.
அல்லது A1 எழுது, அதுக்கு பிறகு எழுதிக்கலாம் A1. அப்போ T1 அதை T1 வச்சுக்கலாம். இந்த டைம் T1, இந்த டைம் T1 will be root of 2AB by G sin theta. AB அவன் கொடுக்கல, AB கொடுக்கல. அப்போ நம்ம AB கொடுக்கலன்னா இந்த ஹைட் கொடுத்துருக்கு, இந்த ஹைட் கொடுத்துருக்கு. டென் மீட்டர்ஸ் கொடுத்துருக்கான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னாடா, ஏபின்றது ஹைபாட்டனஸ், சைன் தீட்டா எடு. சைன் தீட்டா எடுத்தேன்னா, சைன் தீட்டா வெளியே எடுத்தேன்னா சைன் தீட்டா 1 will be ஏ, அந்த இந்த பாயிண்ட் டி வச்சுக்கலாமா, ஏடி, which is 10 meter by AB. அப்போ 10 by AB, அப்ப AB will be equal to 10 by sin theta 1. புரிஞ்சுதா இல்லையா? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 2 into 10 by A1 G sin theta தான், G sin theta 1 into theta 1 sin square theta 1 ஆயிரும். அப்போ நீ ரூட் எடுத்தேன்னா T1 வெளியே எடுத்த ரூட், இப்போ T1 ரூட் எடுத்தேன்னா ரூட், அப்போ ரூட்டுக்குள்ள என்னடா இருக்கும்னா 2 into 10 20 by G தான் இருக்கும். இந்த sin theta sin square theta வெளியே வந்துடும், into 1 by sin theta இப்போ வெளியே எடுத்தாரு. சரியா? இப்போ உனக்கு T1 தான் வேணும், தீட்டா கொடுத்துட்டான். இட் இஸ் கிளியர், G தெரியும். அப்போ T1 will be equal to root 20 by 9.8. அப்ப 20 by 9.8 இது ரூட்டுக்குள்ள வந்துருச்சு, by 1 by sin theta. இப்போ என்னடா ரிலேஷன்னா, டைம் பீரியடும் sin தீட்டாவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு. இதே இது செகண்ட் கேஸ்க்கு போட்டேனாலும் இதே தானே வரணும், ஏதாவது மாறுமா? எப்படி வரும்னு பார்ப்போம். ஏபி, இது T2. ஏபி இருக்க இடத்துல என்ன வரும்? அது மாறும்ல. இது ஏபி, இது ஏசி. ஏசி இருக்க இடத்துல என்ன வரும்? அதே போல ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ், which is equal to, நீ அந்த ஏபி இருக்க இடத்துல அதேதான் வரும்டா கண்ணு, sin theta 2 வரும். இதே ஃபார்முலா தான். T2க்கு என்ன வரும்னா அதேதான், root 20 by 9.8 1 by sin theta 2 வந்துரும். இது theta 1 வரும், theta 2 வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ T1 by T2 is equal to sin theta 2 by sin theta 1 அப்படின்னு வரும். It is clear, theta 1 lesser than theta 2. theta 2 பெருசு. அப்போ இந்த ரேஷியோ தீட்டா அதிகமாச்சுன்னா theta 2, அப்ப இந்த ரேஷியோவும் greater than 1. அப்ப T1 by T2 is greater than 1. அப்ப T1 greater than T2 is proved. இன்னும் சொல்ல போனா நீ நேராவே கால்குலேட் பண்ணிட்டு போயிடலாம். theta 1 theta 2 கொடுத்தாண்டா, கொடுத்தானா இல்லையா? 1 theta 2 அவன் கொடுக்கல, ஆனா அந்த சம்ல கொடுத்தான். கிவன்னே கொடுத்துருக்கான், ஆனா ப்ராப்ளத்துல கொடுத்துருக்கான் theta 1 theta 2 கொடுத்தாண்டா. அப்போ இது 30 டிகிரின்னு கொடுத்துருக்கான், இது 60 டிகிரின்னு கொடுத்துட்டான். அப்ப நம்ம நேராவே T1 by T2 போட்டா ரெண்டுடைய டைமிங் கண்டுபிடிச்சிடலாம். sin theta 1 by sin theta 2 கண்டுபிடித்து விடலாம். ஏன்னா theta 1 theta 2 தான் 2gh by g ரெண்டு காமன் தானே. அப்ப T1 கண்டுபிடிச்சு T1 greater than T2 கண்டுபிடிச்சிடலாம். சோ எது ஹையர் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். sin theta 1 2 தெரியும், theta 1 தெரியும். நீயே சொல்லு, இந்த ரேஷியோ போடு.
அப்ப T1 by T2 will be equal to sin theta 1 by right 2h by g ரெண்டு காமன் தான். அப்ப போடுங்க sin theta 2 எவ்வளவு sin 60. sin 60 என்னடா sin 60 is root 3 by 2. sin 31 by 2. அப்போ T1 will be T2 times root 3. Root 3 is 1.732. ஆனா வேல்யூ கரெக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியல. சரி, we'll go again. இன்னொரு மெத்தட்ல கண்டுபிடிச்சலாம். எனிவே இப்ப நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம்னு ஒரு தடவை இந்த சம சொல்லிடுறேன். தம்பி ரெண்டு இன்க்ளைன் ஆகுது. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டைம் டு ரீச் டு த கிரவுண்ட் இது ஒரு சம்மு. அதே ஃபார்முலா தான் ரெண்டாவது கேஸ்க்கும். T1 greater than T2ன்ற வரைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்ப நான் மறுபடியும் உனக்கு இந்த T1 T2 கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இன்னொன்னு சொன்னேனே, என்னடா ஆகும்? வெலாசிட்டி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி போடும். at A total energy is potential energy at B இது A ல, at B and C பார்த்தேன்னா இது C and B. at A total energy is potential energy, at B and C total energy is kinetic energy. அப்போ ரெண்டுலயுமே பொட்டன்ஷியல் எனர்ஜி சேம் தான் mgh. ரெண்டுமே half mv squared. மாஸ் ரெண்டும் சேம் தானே கொடுத்திருக்கான். both are same mass தானே. Identical. To incline frictionless track, one gradually A from 2 stones allowed to slide தான் சொல்றான். ஒரே ஸ்டோன் தானே. அப்போ இதே ஸ்டோன் தான், மாஸ் கேன்சல் ஆயிரும். ரெண்டாவதுக்கு இதே ஃபார்முலா தான் இருக்கும். அப்போ ரெண்டாவதுக்கு இதே ஃபார்முலா தான். ஹைட் ரெண்டுக்கு சேம் தானே கண்ணு. அப்போ ரெண்டுமே ஒரே வெலாசிட்டியில் தான் கிரவுண்ட போய் சேரும். இப்போ ரெண்டுக்கும் வெலாசிட்டி சேம் ஆயிடுச்சு. அப்போ வெலாசிட்டி என்ன? இந்த ஃபார்முலா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh வருமாடா. விய வெளியிட ரூட் ஆஃப் 2. இதுதான் when it reach to the bottom ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த டைமுக்கு ஃபார்முலா நம்மகிட்ட என்ன இருந்துச்சு? T1க்கு ஃபார்முலா ரூட் ஆஃப் அந்த டிஸ்டன்ஸ் 1 AB by AB by AB இல்லையே 2 into AB தானே. 2 into AB. ஏன் 2 வந்துச்சு? அதுல கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணு. ஏன் 2 into AB போட்டோம்? AB வந்து இந்த ஃபார்முலா. வெரி குட். டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 2AB into A1, 2AB into A1 தான். A1 வந்து G sin theta. அப்போ G sin squared theta. இது T1. இது 2AB வரணும்ல, 2AB. அப்போ T1 கண்டுபிடிச்சிடலாமா? T1 equal to root of 2 into 10 by G 9.8. 9.8 இது 10 அவன் 10ன்னே வச்சுக்கிட்டான். into sin square theta sin 30 வெளியே எடுத்து 1/2. சாரி, கீழே ஒரு 1/2. இதை கால்குலேட் பண்ண T1 கிடைச்சோம். T1 எவ்வளவா? 2 root 2 செகண்ட்ஸ். T1 தெரிஞ்ச இங்க ஒரு ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். T1க்கு T2 இருக்கும். T1 தெரியும். அப்ப T2 வந்து அதை டிவைடட் பை அதான் √3/2 வேற ஒண்ணு இல்லை. அப்ப T2 எதுக்குடா ஈக்குவல்? T2 will be equal to T1 by √3.
T1 ஆல்ரெடி என்ன வேல்யூ இருந்துச்சு சொல்லு? 2 root 2. 2 root 2 by 3. அதே தான் இங்க ஆன்சர் கொடுத்துருக்கான். 2 root 2 by 3. எஸ், இதெல்லாம் நீ கால்குலேட் பண்ணிக்கலாம். எனிவே வீட்டில் உட்காந்து கொஞ்சம் திங்க் பண்ணி போடுங்கள். கொஞ்சம் ரொம்ப டஃப்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் 2-3 பார்ட்டை சேர்த்து அவன் கேட்டதுனால we find it difficult to solve. ஒரு 3-4 பார்ட்டை சேர்த்துட்டான், வேற ஒண்ணும் இல்லை. போட்டுடலாம். தனித்தனி ஆங்கிள் கொடுத்துட்டு இருந்தான்னா சட்டுன்னு போட்டு முடிச்சுருப்பாரு.